சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மனுக்கு தீபாராதனை காட்டும் போது நடந்த ஒரு அரிய வீடியோ தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய பரிகார தலமாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் காவிரியின் வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்குது. இந்த அவதாரத்தில் தேவியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுமே இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனா இருந்திருக்கான். குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்காரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்பாள் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி உலகை காக்க அவதரித்து நின்றாங்க. இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண் கண்ட தெய்வமாக மக்களால் பூஜிக்கப்படுறாங்க. விஜயநகர பேரரசின் வலிமை குன்றிய போது பகைவன் அத்துமீறிய தாக்குதலால் அம்பாளுடைய பல்லக்க மாற்று இடத்திற்கு தூக்கி சென்றிருக்காங்க. அம்பாளின் செப்பு திருமேனியோடு வந்த அவர்கள் அன்னையினுடைய பல்லக்க ஓய்வு எடுப்பதற்காக ஒரு இடத்துல இறக்கி வச்சிருக்காங்க. அவ்வாறு இறக்கி வைக்கப்பட்ட இடமே சமயபுரமாக சொல்லப்படுது. ஓய்வை முடித்து கொண்டு இவர்கள் மீண்டும் பல்லக்க தூக்க முற்பட்ட போது அம்பாளுடைய திருமேனி அசைக்க முடியாத இடமாக மாறியிருக்கு. அம்பாளை வணங்கி அங்கேயே விட்டுருக்காங்க. மக்களால் பெரும் விரும்பி வழிபட்ட அம்மனுக்கு விஜயநகர சொக்கநாதர் நாயக்கரால் கண்ணுள் தனி கோவில் அமைத்து பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க என்ற மற்றொரு செய்தியும் சொல்லப்படுது. இதனை ஒட்டியே இங்கு சமயபுரத்தால் கண்ணபுரத்தால் என பல பெயர்களில் அம்மன் அழைக்கப்படுறாங்க. மேலும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோவிலில் இருந்து அம்மனுடைய திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்தமையினால அப்போது அங்கு இருந்த சுவாமிகள் அம்மனுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. பனைவிடை பொறிவோர் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி ஒரு இடத்துல இறக்கி வைத்து விட்டு இளப்பாரி இருக்காங்க. அவர்கள் இளப்பாரி அந்த இடம்தான் இங்கு சமயபுரம் என பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய நினைவாக எப்போதுமே இந்த திருக்கோவில் திருவிழாவில் 8ஆம் நாள் அம்மன் அங்கு ஓய்வு எடுத்துக்கொள்வது நடைபெற்று வருது. இலைப்பாரிய அந்த பணிவிடர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையினுடைய திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விட்டிருக்காங்க. அவ்வாறு அவர்கள் வைத்த இடத்திலேயே இன்று அம்மன் மாயின் திருக்கோவில் அருளாலயமாக மாறியிருக்கு. அம்மனுடைய மாரியின் திருவுருவம் கண்ணூர் மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு அருள் வழங்குவதாக சொல்லப்படுது. சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் வரலாறு நிகழ்வு ஒன்றாக இங்கு இருக்கு. விஜயநகர மன்னர்கள் வடக்கிலிருந்து தென்னாட்டின் மீது படையெடுத்திருக்காங்க. அவர்கள் கண்ணூர் நாட்டில் முகாமிட்டிருக்காங்க. காட்டிற்கிடையே முகாமிட்டு இருந்த மன்னன் அரண்மனை மேட்டில் இருந்த அன்னையின் மாயை வணங்கி தென்னாட்டில் தங்கள் படை வெற்றி கொண்டு அரசு நிறுவினால் இங்கு இந்த கோவில் அமைத்து அன்னையை வழிபடுவதாகவும் வேண்டியிருக்காங்க. அம்பாளின் திருவுருவால் வெற்றி பெற்று அரசு அமைத்த அம்மன்னன் தாங்கள் செய்து கொண்ட வேண்டுதல் பற்றி அது மட்டும் இல்லாமல் திருக்கோவில் எழுப்பி அன்பாராக தெய்வங்களாக அருள்மிகு விநாயகரை இங்கு அருள்மிகு கருப்பண்ண சுவாமியும் பிரதிஷ்டை செஞ்சு அம்பாளுக்கு குடமுழுக்கு பெருவிழா நடத்தியதோடு நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு சென்றிருக்காங்க. அந்த இடம்தான் மாரியம்மனாக சொல்லப்படுது. இந்த திருத்தலத்தோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தா திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்கார மூர்த்தியாக அவதரித்த யமதர்மன சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்படுது. இந்த நிலையில யமதர்மன் சபையின் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் பூ உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினார். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க மூர்த்திகளுடைய வேண்டுகளுக்கு இணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் மதம் செய்து அவர்களுடைய தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளை இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது இந்த திருத்தலம். இன்றுமே இந்த கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாளின் வலது பொற்காவலர் தமலம்
திருப்பாதம் மாயாசுரனுடைய தலை மீது எழுந்தருளிப்பதை நம்ம காணலாம். அது மட்டும் இல்லாமல் தீராந்த நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகார தலமாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. செழிப்பையும் வளர்த்தியும் உணர்த்துவதாக சொல்லப்படுது. இந்த கோவில் முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோவில் கிழக்கே இருக்கக்கூடிய சன்னதி அருள்மிகு விநாயகர் கோவில், தெற்கு அருள்மிகு முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. தேரோடும் மீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு சிறப்பு. இந்த திருக்கோவிலில் 2ஆம் திருச்சுற்று அடைந்த பிறகு அருள்மிகு விநாயகர் சன்னதியை காணலாம். அதைத் தொடர்ந்து கோவிலின் விருட்சமான வேப்ப மரம், பௌர்ணமி மண்டபம், மாத பிறப்பு மண்டபம், நவராத்திரி மண்டபம், வாகன அறைகள், வசந்த மண்டபம், அருள்மிகு இங்கு அபிஷேக மண்டபம் சன்னதி, யாகசாலை மற்றும் தங்கரத மண்டபம் ஆகியவை இந்த திருச்சுற்றில் அடங்கியிருக்கு. இந்த திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றையும் நாம் காணலாம். அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் காணலாம். கருவறைக்கு செல்லக்கூடிய வழியில் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்கு. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதி மகா மண்டபம், அர்த்த மண்டபம் என அழைக்கப்படுது. கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படும். இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டிருக்கும். அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக, உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்படுது. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனுடைய சன்னதி இருக்கு. திருமேனிக்கு நாள்தோறுமே இங்கு சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு வராங்க. இங்கு அருகில் இருக்கக்கூடிய செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்கு திருமேனிக்குமே இங்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வருது. உற்சவ அம்பாளுக்கு தினமும் 6 கால பூஜைகள் மற்றும் அபிஷேகம் நடைபெறுது. காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் மற்றும் உடல்நல குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறலாம். இந்த கோவிலுடைய தலவிருச்சம் அப்படின்னு பார்த்தா வேம்பாகும். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுது இந்த மரம். தற்போது திருக்காப்பு விண்ணப்பச்சீட்டு அனுபவிக்கும் முதன்மை இடமாக இருக்குது. அம்பாளுக்கு திருப்பூஜைகள் நடைபெறும் பொழுது தல விருட்சத்திற்கு பூஜைகள் நிகழ்த்துவது இன்றளவுமே வழக்கமான ஒன்றாக இருக்கு. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்பாள் வீற்றிருப்பதாக வழக்கமானதாக இருப்பினும் மற்ற கோவிலை விடவும் இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அன்னை அருளாட்சி வழங்குறாங்க. உழவன் திருவுருவை மரத்தால் ஆனதென்றாலும் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது புதுமையான ஒன்று. தங்க ஜடா மகுடத்துடன் குங்கும மேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைரப்பட்டைகள் மின்ன, கண்களில் அருள் ஒளி வீச, வைர கம்பலுடனும் மூக்குத்தி உடனும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கைகளிலும் இடதுபுறமாக கபாலம், மணி, வில், பாசம், வலதுபுறமாக கத்தி, சூலம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியிருக்காங்க. இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுடைய குடைகளை தாங்கி நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் தீர்த்தங்களில் மகா சிறப்பு பெற்றவையாகும். பெருவையை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் என அழைக்கப்படுது. இந்த திருக்கோவிலின் வடமேற்கு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடப்புறம் மகமாரி தீர்த்தம், திருக்கோவிலின் வடமேற்கு இருக்கக்கூடிய வாய்வு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த கோவில் மற்றொரு உபகோவிலான அருள்மிகு உஜ்ஜயினி ஓம் காளியம்மன் திருக்கோவில் கீழ்ப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது. இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று தைப்பூச திருவிழா, பூச்செறிதல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசி நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான ஒன்று. மாசி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்செறிதல் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீரும். தன்னுடைய கோபம் அடங்கும் இங்கு உண்ணாவிரதம் இருந்து சாந்த சொரூபியாக அம்மன் என்ற பெயர் கொண்டு மக்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.